ஹாய், இன்னைக்கு நம்ம ஜேஹெச் அதாவது ஜிசு ஹோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டிபிஎம்ல ஒன் ஆஃப் த மெயின் பில்லர். இப்போ டிபிஎம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிபிஎம் அப்படின்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 8 பில்லர் இருக்கு. இந்த 8 பில்லரில் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் தான் ஜேஹெச். இந்த டிபிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம், அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கல அப்படின்னாலுமே டிபிஎம் அப்படின்னா முழுமையான உற்பத்தி சார்ந்த பராமரிப்பு, அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 4M இருக்குது பார்த்தீங்களா, மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தடு. இதில் இந்த மெஷினை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிபிஎம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த டிபிஎம்ல ஒன் ஆஃப் த மெயின் பில்லராக இருக்கக்கூடிய ஜேஹெச்சை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஜிசு ஹோசன் அப்படின்னா சுய பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் சுய பராமரிப்பு, அதாவது அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். அதாவது நான் யூஸ் பண்ணுற மிஷினை நானே தான் பராமரிக்கணும். அதான் இந்த ஜேஹெச்சோட ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். சரி, ஓகே. இதில் மொத்தம் ஒரு 7 ஸ்டெப் இருக்குங்க. இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெஷினோட பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஃபுல்லாக குறைஞ்சிரும். அதாவது 0 பேட் அப்படின்னு சொல்லுவோம், BAD, பிரேக் டவுன் ஆக்சிடென்ட் டிஃபெக்ட். 0 பிரேக் டவுன், 0 ஆக்சிடென்ட், 0 டிஃபெக்ட். இது 3ஐயும் 0 ஆக்குறது தான் நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின் ஒர்க்கு. இப்போ இந்த டிபிஎம்மோட மெயின் டார்கெட் என்னன்னா 0 பேடு. அப்போ பிரேக் டவுன் வராமல் தடுக்கணும், ஆக்சிடென்ட் வரவே கூடாது, டிஃபெக்டான ஒரு ப்ராடக்டை நம்ம உற்பத்தி பண்ணவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜேஹெச் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், சுய பராமரிப்பு. அதான் ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அதை நம்ம தடுக்கணும். அதான் இந்த ஜேஹெச்சோட மெயின் ஒர்க். அதாவது மை மெஷின் மை கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ரெகுலராக அந்த மெஷினை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அப்நார்மாலிட்டி சரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மெஷினில் ஒரு பெரிய அளவு பிரச்சனையே இருக்காது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலுமே ஒரு ஸ்மால் ப்ராப்ளத்தோட நம்ம அதை ஈஸியாக தடுத்துடலாம். இதில் இந்த 7 ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் மொத்தம் 0வோட சேர்த்து 8 ஸ்டெப்புங்க. அதில் ஸ்டெப் 0 என்னன்னா அவேர்னஸ். அவேர்னஸ்னா இப்போ ஜேஹெச்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஜிசு ஹோசன் சுய பராமரிப்பு, நான் யூஸ் பண்ணுற மிஷின் நான் தான் பராமரிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிஎன்சி மிஷினாக இருக்கலாம், அல்லது விஎம்சி, எனக்கு ஏதாவது ஒரு மிஷின் இருக்குது. அது நம்ம பைக்கே எடுத்துக்கோங்களேன். ரெகுலராக அதை க்ளீன் பண்ணிட்டு அதில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். அதான் இந்த ஜேஹெச். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று அவேர்னஸ். இப்போ ஜேஹெச்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் இனிஷியல் கிளீனிங். இனிஷியல் கிளீனிங்னா என்ன? எடுத்த உடனே முதல்ல க்ளீன் பண்ணணும். ஏன் க்ளீன் பண்ணணும்? க்ளீன் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அப்நார்மாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்நார்மாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்மளோட மெஷின் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ செகண்ட் ஒன் எஸ்ஓசி அண்டு HTA அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஓசினா என்ன? சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். HTA அப்படின்னா ஹார்ட் டு அக்சஸ். அதாவது சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அப்படின்னா தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் மாசடைவதற்கான ஒரு மூல காரணம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட பெட்ரோல் லீக் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இன்ஜினில் ஃபுல்லாமே இந்த பெட்ரோலாக இருக்கும். அந்த இடம் மாசடைவதற்கான மூல காரணம் என்ன? பெட்ரோல் லீக் ஆகுது. அதை ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் எஸ்ஓசி. அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெஷின் பர்ஃபெக்டாக இருக்கும். மூணாவது என்ன? CLIA ஸ்டாண்டர்ட். இந்த CLIA கிளீனிங், லூப்ரிகேஷன், இன்ஸ்பெக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட். இதான் CLIA அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் போன உடனே ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா, இந்த ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, சிஎன்சி மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம ரெகுலராக செக் பண்ணுவோம். அது CLIA ஸ்டாண்டர்ட். நாலாவது ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன். இந்த ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன? நம்ம எல்லாத்தையுமே ஓவரால், அதாவது பொதுவாக நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் அதில் இருக்கிற அப்நார்மாலிட்டி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன். அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன். அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன் என்ன? நம்ம சுயமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. இந்த பொதுவான இன்ஸ்பெக்ஷனையும் தாண்டி அட்டானமஸ், நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஆறாவது என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன். அதாவது இதே எல்லாருமே ரெகுலராக யார் வந்தாலுமே அதை ஈஸியாக செக் பண்ண தெரியணும், அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ண தெரியணும், அந்த மெஷினில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அந்த அளவு நம்மளோட ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணுறது. அடுத்தது 7வது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் மேனேஜ்மெண்ட்.
இதாங்க ரொம்ப முக்கியம். இந்த அட்டானமஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா சுய நிர்வாகம். உங்கள் மிஷினில் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு எங்கேயும் போகவே மாட்டீங்க, நீங்களே சரி பண்ணிப்பீங்க. ஏன்னா எல்லா ஸ்டாண்டர்டுமே இருக்குது. ஒரு சின்ன சவுண்டு வருதா, எதனால் வரும், எங்கே வரும், எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்தளவு உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த 7 ஸ்டெப்பையுமே உங்களோட மெஷினில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நாய்ஸ் எது வந்தாலுமே உங்களால் ஈஸியாக அதுக்கான ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாங்க இந்த ஜேஹெச்சோட ஒரு முக்கியமான ஒரு வேலையை. நீங்கள் ஜேஹெச் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன்று கிடைக்கும். என்ன அப்படின்னா 0 பேட் அச்சீவ் பண்ணலாம். பிரேக்கும் சுத்தமாக வராது, ஆக்சிடென்ட் இருக்காது, டிஃபெக்ட் வராது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த PQCDSM இதையும் அச்சீவ் பண்ணலாம். இப்போ என்னன்னு தெரியுமா? P அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். Q குவாலிட்டி அச்சீவ் பண்ணலாம். C காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஆனால் ஆயில் வேஸ்ட் ஏர் எதுவுமே இருக்காது. D நம்ம கஸ்டமருக்கு ஆன் டைம் ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ண முடியும். எஸ் சேஃப்டி பாதுகாப்பு அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகும். எம் மோரல் அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயோட இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கும். இதாங்க ஜேஹெச். டிபிஎம்னா ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஜேஹெச். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்த்தோம். எனிவே வேற ஏதாவது கான்செப்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பாய்.